அனைவருக்கும் வணக்கம். இப்போ சீடை உருண்டை போட போகிறேன். பாருங்கள் எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். இதுங்க 1/2 கிலோ கோதுமை மாவு, 100 அரிசி மாவு, 1/2 கிலோ கோதுமை மாவு, 100 அரிசி மாவு, 100 மைதா மாவு, 50 கடல மாவு எல்லாம் போட்டிருக்கிறேன். அதுக்கு எள்ளு 1 ஸ்பூனு, உப்பு தேவையானது, ஜீரகம் இந்த பாருங்க 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் ஜீரகம், நெய் இந்த பாருங்க பசுமா இருக்கு நெய், தேங்காய் பால் நீங்கள் பெருங்காயம், வெந்நீர் ஊற்றி பிசையணும். மாவை வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சோம்னா நல்லா மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சி உருட்டி போட்டோம்னா, எண்ணெயில் உருட்டி போட்டோம்னா அந்த மாவு வெடிக்காது, போகாது, அருமையாக இருக்கும். மொறுன்னு இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், திங்க டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா 1 வாரம் வச்சுருந்தாலும் வேணா போகாது, நல்லா இருக்கும், மொறுன்னு இருக்கும். எங்கள் எல்லாரும் எல்லாம் இந்த சீடை போடுங்க அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் நாங்கள் நிறையா போட்டு கொடுத்துருக்குறோம். நிறையா விற்பனையாகவும் கடைங்களுக்கும் நல்லா விற்பனையாக, வெடிக்காது. வெந்நீர் தான் ஊற்றிக்கணும், பச்சை தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. வெந்நீரை ஊற்றி அப்படியே பிசைஞ்சி உருட்டி எண்ணெயில் போட்டுட வேண்டியதுதான். போட்டோம்னா அருமையாக இருக்கும். மாவு பிசைகிறேன். மாவு பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா பிசைஞ்சு நல்லா அழுத்தமாக கெட்டியாக இருக்கும். மாவு நல்லா சாப்பிட சுவையாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள், சீடை எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா திங்க நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா மாவை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடணும். பிசைஞ்சு நல்லா ஊற வச்சிடணும். 1/4 மணி நேரம் ஊற வச்சிடணும். மாவை ஊற வச்சிருந்த பாருங்கள், வெண்ணெய் மாரி இருக்கும். மாவு பிசைய வெண்ணெய் மாரி இருக்கும். நல்லா ஊற வச்சோம்னா 1/4 மணி நேரம் ஊற வச்சோம்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதை நல்லா அழுத்தமாக இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட நல்லா உருட்டி போட்டோம்னா நல்லாயிருக்கும். சின்னதாக உருட்டி போடணும். இதை பாருங்கள், சின்னதாக உருட்டி செத்த நேரம் அப்படியே எல்லாத்தையும் உருட்டி எண்ணெயில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். சாப்பிட்டா நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். வணக்கம். எண்ணெயை ஊற்றணும். எண்ணெயை ஊற்றி காய வச்சு நல்லா லேசாக தீயை போட்டோம். நல்லா காய்ஞ்ச பிறகு லேசாக சிம்மில் வச்சுட்டோம்னா போட்டு எடுத்தோம்னா அருமையாக இருக்கும். சீடை வெடிக்காது, போகாது, ஒன்றும் செய்யாது, பயப்படாமல் போடலாம். Thank you for watching.